ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிற ஒரு பிளேஸை பற்றி தான் பார்க்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த வேர்ல்டே திரும்பி பார்க்க வச்ச மிகப்பெரிய நடைபாதை பயணத்தோட கூடிய ஒரு டாஸ்க். அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் வீடியோ பார்க்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் அதில் என்ன இருக்குது, அதில் எதுவும் ரிஸ்க் இருக்கா, அதனால எதுவும் பெனிஃபிட்டா, அதனால எதுவும் பரிசு தொகை இருக்கா, அதனால ஏதாச்சும் இந்த வேர்ல்டு திரும்பி பார்க்குற அளவுக்கு எதுவும் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நடைபாதை பயணம் அப்படின்றது தெரிய வருது. இதை முழுக்க முழுக்க மனுஷங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் அப்படின்ற டாஸ்கை ஆரம்பிக்கணும்னு பிளான் போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட ஆரம்பிச்ச தொலைவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 110 மைல் தான். வெறும் 110 மைல் தொலைவை கடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மைல்ஸை ஃபுல்லாமே, அந்த பாதையை ஃபுல்லாமே இயற்கை அளவுடன் கூடிய டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா கடந்து 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 இன்னைக்கு 2198.4 மைல் தொலைவு வரைக்கும் அது நீண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் முழுக்க முழுக்க நிறைய, அதாவது பொது நிறுவனமும் தனியார் நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் அப்படின்ற ஒரு டாஸ்கை நடத்திக்கிட்டு வராங்க, மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் கான்சர்வர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி மாதிரி இருக்கு. அதுதான் முழுக்க முழுக்க இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் டாஸ்கோட செலவு, அப்புறம் அப்டேஷனு, டெவலப்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் திட்டமிடுறது இந்த கமிட்டி தான். இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது மட்டும்தான் அந்த பொது நிறுவனம், தனியார் நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ்ல மவுண்டெயின்ஸ் இருக்கு, ரிவர்ஸ் இருக்கு, டேம் இருக்கு. இந்த மாதிரியான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப்பா தான் இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தனிமையை தேடி ஒரு சுற்றுலா பயணம் அனுபவிக்கணுன்ற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தா இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜார்ஜியா அப்படின்ற பகுதியில ஆரம்பிச்சு மைனே அப்படின்ற பகுதி வரைக்கும் 2198.4 மைல் வரையும் இதோட டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இது வரைக்கும் யாராச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல 83 வயசுல உள்ள ஒரு மூதாட்டி தான் இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் அப்படின்ற டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது 1961 வருஷம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப அவங்க இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் அப்படின்ற டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் அப்படின்றது இன்னைக்கு தான் 2198.4 மைல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட டெவலப்மெண்ட் தான் அது. இதுக்கு முன்னாடி அவங்க 5 மைல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் 10 மைல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன்லாம் சூஸ் பண்ணி இவங்களோட பயணம் சாதாரணமாக முடிஞ்சிடக்கூடாது. இந்த உலகத்துல நடைபாதை பயணம் நீண்டு இருக்கணும், அந்த நீண்ட நடைபாதை பயணம் சிறப்பாக இருக்கணும், நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்த அப்லாச்சியன் ட்ரையல் கன்சர்வசி அப்படின்ற ஒரு கமிட்டி திட்டமிட்டு இயற்கை சூழல் நிறைந்த பகுதியில் அந்த பாதையை கண்டினியூ பண்ணி, அதுக்கப்புறம் ரிஸ்க்கு, அப்புறம் விலங்குகள் வாழ்ற சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த பாதையை லென்த் ஆக்கி கனெக்ட் பண்ணி கடைசியில 2198.4 மைல் வரையும் நீண்ட அளவுக்கு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது தொடருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடரும். இது நாளைக்கு 3000 மைல்ஸ் ஆகலாம், 4000 மைல்ஸ் ஆகலாம், அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான திட்டமும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் டாஸ்கை முடிச்சவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாமே தனிப்பட்ட முறையில அவங்க பேஜ்ல அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் அங்கே உள்ள மலைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் அங்கே நடந்த ஒரு சில வித்தியாசமான நிகழ்வுகளை பற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் அங்கே உள்ள இயற்கை சூழலை பற்றி ரசித்து வீடியோ போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் அப்லாச்சியன் ட்ரையல்ஸ் பக்கமே போகாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருப்பாங்க. அது மாதிரியான எல்லா இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஹாப்பியை காட்டில் ரிஸ்க் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கரெக்டான பாதையில தொடர்ந்து பயணிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு சக்சஸை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுல இருக்கிற ஒரு சில வித்தியாசமான நிகழ்வுகளை நோக்கி நீங்க பயணம் பண்ணீங்க அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கணும் பயணம் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி வெளியில வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 3 மில்லியன் மக்கள் வந்து இதுல கலந்துக்கிறதாகவும், இதுல தோராயமா ஒரு 100 நபர்களோ அல்ல 150 நபர்களோ மட்டும்தான் இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. இந்த இது வந்து இந்த அப்பலாச்சியன் ட்ரையல்ஸ் ஆரம்பிக்கிறப்ப வருஷம் என்ன கேட்டீங்கன்னா 1929. இதை வந்து கம்ப்ளீட்டா நல்லா டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அப்பலாச்சியன் ட்ரையல்ஸ் டாஸ்க் வந்து ஓப்பன் பண்ண வருஷம் என்ன கேட்டீங்கன்னா 1938 தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கரெக்டா 9 வருஷம் ஆயிருக்கு. இந்த 9 வருஷத்துலதான் இவங்க திட்டமிடல் வந்து தீவிரமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்பலாச்சியன் ட்ரையல்ஸ்ல இருக்க டாஸ்க் வந்து ஒரே ஒரு டாஸ்க் தான், ரொம்பலாம் இல்லை. அதாவது ஒரே நெடுந்தொலைவு பயணம் தான் இந்த 2198.4 மைல்ன்றது. ஆரம்பத்துல 110 மைல் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் 200 மைல், அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால அப்ப 110 மைல் கடந்தவங்களோட எஃபோர்ட்டும் இப்ப 2198.4 மைல கடக்க போறவங்களோட எஃபோர்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, பாதைகளை வந்து சீரமைக்கிறதுக்கு உண்டான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்துருச்சு. அதனால ஈஸியா நாங்க வந்து வேலையை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்போ வந்து பாதைகள் வந்து கடினமானதாகவும் ரிஸ்க் இருக்கிறதாகவும் உள்ள வேலை பார்க்குறவங்க இந்த திட்டமிடுதல் ஆரம்பிக்கும் போது உள்ள பணியாற்றவங்களோட உயிருக்கே பல ஆபத்துகள் வந்திருக்கு. அதனால ஏகப்பட்ட பேர் இந்த அப்பலாச்சியன் ட்ரையல்ஸ் உருவாக்குறதுலயே இறந்து போயிருக்கதாகவும் ஒரு சரித்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்பலாச்சியன் ட்ரையல்ஸ் உருவாக்க பாடுபடுறப்ப விலங்குகளோட வேட்டையாடல்ல நிறைய உயிர் பலியா இருக்கு அப்படின்றதையும் வந்து அப்பலாச்சியன் ட்ரையல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த அப்பலாச்சியன் ட்ரையல்ஸ் அப்படின்ற டாஸ்க்கு முதல்ல ஸ்டார்ட் பண்றப்ப 120 மில்லியன், அதாவது 120 மில்லியன் அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து சிட்டில ஒரு பில்டிங் கட்டுறதாவோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அமைக்கிறதாவோ இல்லை ரோடு போடுற மாதிரியோ இந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் கிடையாது. இயற்கையோட அழகை டோட்டலா சேஞ்ச் பண்ணி அங்க ஒரு பாதையை கிரியேட் பண்ணி அந்த 14 மாநிலங்களோட கனெக்ட் பண்ணி அந்த பாதையை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பாதையை நீங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அது 14 மாநிலங்களை கம்ப்ளீட் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து அந்த அப்பலாச்சியன் ட்ரையல்ஸ் டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணி எண்ட முடிக்கும் போது 14 மாநிலங்களை வந்து நீங்க சுற்றி பார்த்துட்டீங்க அப்படின்றதுக்கு அது சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு ரோடு போடணும்னா எவ்வளவு செலவாகும், ஆனா அப்பவே 110 மில்லியன் 1938லயே 110 மில்லியன் செலவு பண்ணி இன்னைக்கு இந்த டாஸ்க் வந்து இன்னைக்கு உலகத்துல பரபரப்பா பேசப்படுறதுல நிறைய பேர் ஆர்வத்துல, அதான் வாலண்டியர்ஸ் அதிகமா வந்து ஒரு வருஷத்துக்கு 3 மில்லியன் வாலண்டியர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய டாஸ்கா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இல்லை, இதனால எந்த ஒரு லாபமும் கிடையாது. அதாவது இயற்கை சூழலை வெவ்வேறு பகுதிக்கு போய் அனுபவிச்சு ரசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய ரிஸ்க்கும் இருக்கு. அதை ரிஸ்கை விரும்புறவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, மற்றபடி தனிமை விரும்புறவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. அதனால இதுல எல்லாமே இருக்கிறனால இதை பத்தி கேள்விப்பட்டு வெவ்வேறு நாட்டுல இருந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து இதுல கலந்துக்கிறாங்க. இன்னொன்னு, ஜார்ஜியால ஸ்பிரிங்க்லர் மவுண்டெயின் அப்படின்னு இருக்கு. அந்த ஸ்பிரிங்க்லர் மவுண்டெயின் வந்து நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கு. உயிருக்கே ஆபத்தான கொடிய பாம்புகள், விலங்குகள் எல்லாமே அங்க வந்து எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உள்ள போனவங்க வந்து நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போறப்ப என்னென்ன பொருட்கள்லாம் கட்டாயம் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து அவங்க வந்து நீங்க போய் அந்த டாஸ்க்ல கலந்துக்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏடிசி சொல்ற அப்பலாச்சியன் ட்ரையல்ஸ் கன்சர்வேசி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் போடுவாங்க. அதுபடிதான் நீங்க அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அது எதுவுமே இல்லாம நீங்க அந்த ஒரு லோ குவாலிட்டிலேயோ அல்லது விலை மதிப்பு கம்மியா இருக்கிற மாதிரியான எந்த பொருளை நீங்க கொண்டு வந்தீங்கனாலும் உள்ளக்க அந்த டாஸ்கை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியாது, மேற்கொண்டு உயிரோட திரும்பி வர முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளக்க பாதை வந்து நல்லா நீட்டா இருந்தாலும் உள்ள ட்ரக்கிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த ஒரு வாகனத்திலையும் உள்ள பயணிக்க அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரியும் அதுல ஒரு ரூல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷூஸ் மட்டுமே 24 வகையான ஷூஸ், அந்த ஷூஸை மட்டுமே 24 வகையான ஷூஸை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஜாக்கெட்ல இது வரைக்கும் 18 வகையான ஜாக்கெட்டை வந்து நீங்க கையில கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டென்ட் கண்டிப்பா இருக்கணும், டென்ட் 3 லேயர் டென்ட் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஃபயரிங் கிட்டு இது எல்லாமே உங்க கையில இருக்கணும், மெடிக்கல் கிட்டு கண்டிப்பா இருக்கணும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவங்க வந்து சைன் பண்ணிட்டு
நீங்க உள்ள போயிட்டு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியாம திரும்ப வராம இருந்தாலோ அல்லது உள்ளேயே உங்களோட உயிர் வந்து பறிக்கப்பட்டாலோ ஏடிசி பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு தான் நீங்க இந்த டாஸ்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த டாஸ்க்ல இது வரைக்கும் 22,576 பேர் வந்து இந்த டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால இந்த அப்ராச்சின் ட்ரையல்ஸோட ஆர்வம் அதிகரிக்குது. 18 வயசு தான் இந்த அப்ராச்சின் ட்ரையல் டாஸ்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான கம்ப்ளீட் வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசு கம்மியா யாரா இருந்தாலும் அலௌடு கிடையாது. அதே மாதிரி ஒரே ஃபேமிலியை நீங்க வந்து இந்த டாஸ்க்கு அட்டன் பண்ணணும்னா அதுக்கும் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியில சின்ன குழந்தையில இருந்து இதுக்கு மினிமம் ஏஜ் 18ன்றனால அந்த ஃபேமிலியில இருக்க குழந்தைகளும் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு டாஸ்க்கு ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டாஸ்க் நீங்க சைன் பண்றீங்கன்னா அது சிங்கிளா மட்டும் தான் நீங்க சைன் பண்ண முடியும். ஒரே டயத்துல நீங்க இந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான வேரியஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இந்த அப்ராச்சின் ட்ரையல்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள போனவங்களோட சேஃப்டிக்காண்டி இதை வந்து இப்படி பண்றாங்க. ஏன்னா உள்ள போறவங்க ஒரு டீமா போனாங்க அப்படின்னா பல விதமா யோசிப்பாங்க. அவங்க ரசிக்க வேண்டியதை ரசிக்க மாட்டாங்க. இன்னொன்னு உள்ள இருக்கிற எல்லாத்துலயுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஐடியா பண்ணி கடைசியில அது ஆபத்துல போய் முடியலாம். ஏன்னா நிறைய டூரிஸ்ட் போறவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணி கடைசியில நீட்டா போக வேண்டிய ஒரு டூரிஸ்ட் பயணம் வந்து கடைசியில கொலாப்ஸ் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். அதனால வந்து அவங்கள டீமை அனுமதிக்க கூடாது. அவங்களுக்கு தனிமை மட்டும்தான் முக்கியம். இன்னும் இந்த அப்ராச்சின் ட்ரையல்ஸ் போயிட்டு வந்தவங்களோட லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் சாதனை பண்ணவங்களோட பட்டியல்ல 3 பேர் தான் இருக்காங்க. அவங்களோட கடந்த தொலைவு என்ன கேட்டீங்கன்னா 83 வயசு மூதாட்டி வந்து பயணம் பண்ணும்போது 107 மைல். அதுக்கப்புறம் 76 வயசுல வந்து தாத்தா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அவர் பண்ணும்போது 546 மைல். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு, அதாவது 19 வயசு பொண்ணு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க முதல்ல ஆர்வத்துல. அவங்க பண்ணும்போது 748 மைல். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆக நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மைல்ஸ் கம்மியா இருந்தனால அவங்க ஈஸியா டாஸ்க் அட்டன் பண்ணிட்டாங்க, அதனால வந்து எங்களாலேயே அதை அட்டன் பண்ண முடியும், எங்களாலேயே அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசுறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா பழைய அப்ராச்சின் ட்ரையல்ஸோட புகைப்படங்களை அவங்க பார்க்கும்போது தான் அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அப்படின்றது தெரியுது. ஏன்னா பழைய புகைப்படங்களை பார்க்கும்போது அதுல சீரமைப்பு பணியோட வழிமுறைகள் ஃபுல்லாமே ரொம்ப டேமேஜாக தான் இருந்திருக்கு. இன்னொன்று வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய பாதைகள் தான் அதிகமாக இருந்திருக்கு. அதுலேயும் புற்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியும் பாதை தெளிவாக இல்லாத மாதிரியும் வெளிச்சம் அப்படின்றது அந்த டயத்தில் நம்மளுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் கூட அவைலபிளில் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டோருக்கு போனோம்னா ஒரு ட்ரெக்கிங் பண்ண போகிறோம், ஒரு டென்ட் அடிக்க போகிறோம் அப்படின்னோம்னா ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. ஆனா அன்னைக்கு எக்யூப்மெண்ட்ஸ்ன்றதுக்கே பேச்சே கிடையாது, அவைலபிள் கிடையாது. அதனால அந்த டயத்துல அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உயிரோடு திரும்பி வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நாடு அப்போதைக்கு அதை பரபரப்பா பேசல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நபர்கள் வந்து அதை உள்ள போயிட்டு சாதிச்சதுல 22,576 பேரோட சாதனைக்கு அப்புறம் தான் இந்த அப்ராச்சின் ட்ரையல்ஸ் இந்த வேர்ல்டுலயே மிகப்பெரிய நெடுந்தொலைவு பயணம் அப்படின்ற ஒரு பேரை எடுத்துச்சு. இன்னைக்கு அதுதான் ஆர்வத்துல முதல்ல இருக்கு. இன்னொன்னு உள்ள போனவங்க ஃபுல்லாமே ஒரு குறிப்பிட்ட பிளேஸை பத்தி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த அப்ராச்சின் ட்ரையல்ஸ் நீங்களும் போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க, ஆர்வம் இருக்கு, உங்களுக்கும் லாங் டிராவல் பண்ணணும், நடைபயணத்திலேயே இந்த உலகம் சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்ராச்சின் ட்ரையல்ஸை நீங்க நிறைய ஊடகத்துல அதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உள்ளக்கு என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கு, உயிருக்கு ஆபத்து இருக்கா, உள்ள நம்மளால பயணம் செய்யறதுக்கு உண்டான சோர்ஸ் எல்லாம் இருக்கா, அதாவது வாட்டர் ஃபெசிலிட்டி, அப்புறம் வந்து ஃபுட்டு, அப்புறம் நம்ம தங்குறதுக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு சின்ன பகுதி, ஏதாவது லோன்லியான பகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிக்கல் கிட்டு, ஃபுட்டு இந்த மாதிரியானலாம் ரெடி பண்ணிட்டு நீங்க போற மாதிரி இருந்தீங்கன்னா இதை ஃபுல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லையா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னொரு நாள் வந்து இதை பத்தின ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க அப்படின்னா அப்ப அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் நீங்களும் அந்த 22,576 நபர்களோட ஆட் ஆவீங்க. அதை விட்டுட்டு ஆர்வத்துல நிறைய பேர் போகி இது வரைக்கும் உள்ளக்க 7 சடலங்கள் வந்து மீட்டெடுத்திருக்கதாகவும் ஒரு தகவல் இருக்கு.
ஆனால் அவங்க வந்து ட்ரெக்கிங் போய் இறந்தாங்களா இல்லை ஆல்ரெடி வந்து உள்ள இறந்து கிடந்தவங்களா அப்படின்றத வந்து இன்னும் ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. உள்ள இது வரைக்கும் போனவங்க பாதியில கூட வந்து வெளியில வந்திருக்காங்க. சில பேர் வந்து வழி தவறி வெவ்வேறு மாநிலங்களை நோக்கி பயணம் பண்ண ஒரு தகவல் இருக்கு. ஆனா பக்கா செக்யூரிட்டி இருக்கும். இது வந்து பக்கா செக்யூரிட்டினா மனுஷங்களை வச்சு கிடையாது, வேற பாதை எதுவுமே இருக்காது. நீங்க ஒரு பாதையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கிளைகளா பிரியும். அந்த கிளையில நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ணாலும் அது கடைசியில மைனேவை நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல அவங்க வந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ராச்சியன் ட்ரையல்ஸ் அப்படின்றதோட ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளனேஷனு. இதுக்கப்புறம் உள்ளக்க ஒரு சில குறிப்பிட்ட பிளேஸை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதை நான் உங்களுக்கு விரிவாக நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.